ஜெபிக்கிற நாம கூட அப்படிதான் சொல்றோம். நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறேன். நீங்க என்னன்னா என் வாழ்க்கையில இருக்கீங்களா இல்லையா தெரியாது. ஆனா உங்களுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை ஆண்டவரே. உங்களுக்கு எங்களை பார்த்தா நான் ஒரு மனிதனா கூட தெரியலையோ, மனுஷனா தெரியலையோ. எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போறாங்க. அவங்க கூடலாம் இயேசு இல்லை, ஆனா அவங்க உயர்த்தப்பட்டு கொண்டே போகிறார்கள். ஆனா எங்க வாழ்க்கையில மட்டும்தான் நாங்க இயேசு இயேசுன்னு சொல்றோம். எங்க வாழ்க்கையில மட்டும்தான் புயல் வீசுறது, எங்க வாழ்க்கையில மட்டும்தான் காற்று அடிக்குது, எங்க வாழ்க்கையில மட்டும்தான் கடல் கொந்தளிக்கிறது, படகு மூழ்கத்தக்கதாய் செல்கிறது. எங்க வாழ்க்கை படகு மூழ்கி விடுமோ என்று சொல்லி நாங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசு இருக்கிற வாழ்க்கையில தான் உபத்திரம் வரும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, அவங்க வாழ்க்கையில் இதே மாதிரி உபத்திரம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை அறியாதவர்கள் வாழ்க்கையில் உபத்திரம் வந்ததுன்னா அவங்களால நின்று பிடிக்கவே முடியாது. அவர்கள் ஒரு நாளும் இந்த பூமியில் தரித்து நிற்கவும் முடியாது. எத்தனை பேர் தெரியுமா பிரச்சனையின் மத்தியில் தங்களை தாங்களே மாய்த்து கொள்கிறார்கள். தற்கொலை தான் முடிவு என்று சொல்லி எத்தனை பேர் கடந்து போகிறாங்க தெரியுமா? ஆனால் தேவன் நம்மை அழகாக வைத்திருக்கிறார், நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார், நம்மை பலத்தால் இடை கட்டி இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது, அவரும் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். எந்த சூழ்நிலையிலும்